ஓகே, ஆனால் ஒரு மறைமுக திட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் பாஜக செயல்பட்டு வருகிறதுன்னு நீங்கள் அதை பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல மாநில கட்சிகளை ஒப்பிட்டு சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த பாஜக எதிர்ப்பு என்பது சித்தாந்த ரீதியாக மற்ற மாநிலங்களை விட இங்கு இரண்டு கட்சிகளிலுமே அதற்கான தொண்டர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் முழுமையாக கபலீகரம் செய்து பாஜக 2ஆம் இடம் என்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்கள் அவங்களுடைய நீங்கள் ஒரு வெளிப்படையான செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பற்றி பேசுவது மாதிரியே பாஜகவோடு பேச முடியாது. அதனுடைய ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை பார்த்தீங்கன்னா தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் தான் அவங்களுடைய ஒரே ஆயுதமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது இருக்கு. எனவே நீங்க நஞ்சை எதுல கலந்தாலும் அது நஞ்சு தான். எனவே தமிழ்நாட்டுல வலுவா இருக்கோம், அதனால ரெசிஸ்ட் பண்றோம், அதனால அவங்க வரல முடியல என்பதெல்லாம் ஒரு உண்மை. ஆனா நீங்க பாருங்க, கூட்டாட்சியின் மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துகிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசாமல் கூட இருந்திருக்கலாம். மதுராந்தகத்தில் அவர் வைத்த மிக முக்கியமான ஆர்குமெண்ட்டை நான் ரொம்ப அவமானகரமாக கருதுகிறேன் தமிழ்நாட்டுக்கு. அவர் இருந்த காலத்துல நாங்க கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் பேசினார். ரொம்ப பரிதாபகரமான நிலைமை. ஏன்னா அவரு செப்டம்பர் 30, 2019 அன்று ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுகிறார். அதுல 7,500 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கி இருக்கிறது என்று எழுதுகிறார். அதுல இப்ப சொல்ற சமக்கர சிக்ஷா அபியான் கடந்த காலத்துல 2ஆ இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்று இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பாக்கியே 2015-16 இருந்து நீங்க தரணும் என்று அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போல உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு பட்ஜெட் வரை திரு OPS பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போதெல்லாம் 2017-18 எங்களுக்கு வர வேண்டிய IGST வரலைன்னு சொல்லியிருக்காரு. 18-19 சொல்லியிருக்காரு, 19-20 சொல்லியிருக்காரு, 29 தான் உங்களுக்கு அந்த பணம் வந்தது. ஆனா தன்னை முற்றிலுமாக அதில் கரைத்து கொண்டவராக அவர் பேசுகிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இப்ப கூட 13ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல ஒண்ணு வச்சிருக்காரு தமிழ்நாடு முழுவதும். நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே என்ன பிரச்சனைனா, 100 நாள் வேலை ஒரு ஆண்டுக்கு மிக அதிகமாக சராசரி மனித நாட்கள் கொடுத்தது இந்த 4 வருஷத்துல தான் என்பதை பார்க்கிறோம். அந்த 10 வருஷத்தை விட இந்த 4 வருஷத்துல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, 100 நாளா 125 நாள் ஆக்கிட்டாங்கன்னு. சாதாரண கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், போன வருஷம் 85,000 கோடி, அது 100 நாளைக்கு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா 125னா 25% உயர்த்தணும்ல. நீங்க 85 அந்த பின்ன கணக்குள்ள போலாம். 80 25 உயர்த்தணும்னா 20 கோடியாக மாறும். 80ல 25%. அப்பனா எவ்வளவு? 1 லட்சம் கோடி வரும். அந்த 5 கோடிக்கு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 25% வரும். அப்போ நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்க வேண்டிய இடத்தில் 95,000 கோடியை ஒதுக்கிவிட்டு அது நியாயம், அதை இவர்கள் சீர்குலைக்க முனைகிறார்கள் என்று அவர் பேசுகிறார். எனவே இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தலைமை கீழே வேற மாதிரி இருக்கு. அதிமுக தலைமை தன்னுடைய திராவிட சித்தாந்தம் என்பதை நீர்த்து போக செய்து கொண்டே இருக்கிறது. இது மிக வலு. நீங்க அசாம் கணபரிசத்தை நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அசாமியர் ஐடென்டிட்டி தான் அதனுடைய பிரதானமான கோஷமா இருந்தது. அதையே நீர்த்து போக வச்சுட்டாங்களே. எனவே நீங்க ஒரு குடம் பால் இருக்கு, எனவே பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு துளி விஷம் போதும் ஒரு குடம் பாலையும் விஷமாக மாற்றுவதற்கு. எனவே பாஜக என்பது விஷம்தான், அது அதைத்தான் செய்யும். ஓகே, கனகராஜ், நிறைவாக இந்த தேர்தல் சதுரங்கத்தில் நிறைவாக ஒரு கேள்வி. இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் பல்வேறு தேர்தல் களங்களை பார்த்துருக்கீங்க. தமிழகத்தில் ஒரு மும்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா, இல்லாட்டி அது இருமுனை போட்டி தானா? நிறைவாக அவங்களோட கருத்து. இல்லை, அது கட்டாயமாக மும்முனை போட்டி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. அதை 4 முனை போட்டி என்று ஒருவர் சொல்லக்கூடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிச்சயமா 2 முனை போட்டி அல்ல என்று நான் கருதுகிறேன். ஆனால் பிரதான போட்டி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் தான்.
இதுல என்ன ஏன் மும்முனை போட்டி என்கிற தோற்றம் வருகிறது என்றால், ஒண்ணுல இருந்து ரொம்ப டிஸ்டன்ட் செகண்டா அதிமுக இருக்கிறதும், அதுக்கு ரொம்ப க்ளோஸா தாவேகா இருப்பதும் என்பதும் அந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தாவேகாக்கு? யாருக்கு? தமிழக வெற்றி கழகம். இல்ல, அதாவது நான் நேரடியா பார்க்கிற போது அவங்களுக்கு வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்ற வாக்கு சதவீதம் வெளியில அவங்க எக்ஸ்பிரசிவா இருக்கிறது மாதிரி களத்துல இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. ஒரு கட்டத்தில் அது 8, 10, 12 சில தொகுதிகளில் அதுக்கு மேல கூட போன நிலைமையிலிருந்து இப்போது மாறிக்கொண்டு வருகிறது. சரி. குறிப்பாக கரூருக்கு பின்னால் வெளிப்படையாக ஒரு செறிவு வரும் என்று பார்த்தால் கூட சரிவு வரல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து இப்ப என்ன நிலைமை இருக்குன்னா, பலரும் அவங்களுடைய ஒரிஜினல் கட்சிகளுக்கு போயிருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனாலும் அது இன்னைக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை 10% வாக்குகளை வைத்திருக்கிறது என்பதை அதை புறந்தள்ளி விட முடியும் என்று எனக்கு தோணல. ஓகே சார்.